ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் வச்சு ஒரு 4 டைப். அதாவது இதில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்று ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு பரோட்டா, நார்மல் மலபார் பரோட்டா ஸ்டைலில் ஒன்று, ஸ்டஃபிங் பரோட்டா, நார்மல் பரோட்டா. இதில் இந்த நாலும் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொன்னீங்க அப்படின்னா, உண்மையாகவே நான் வந்து இது பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் இது ரெண்டுத்துக்கும் வந்து சஜஷன் பண்ணுவேன். ஒரு சூப்பர் ரெசிபி, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த பீட்ரூட் பரோட்டாஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் உள்ள பீட்ரூட்டை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 கிலோ அளவு கோதுமை மாவு போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட் பேஸ்ட்டையும் அதிலேயே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் மோர் தென் நீங்கள் வந்து ஒரு 1/2 hour கூட விடலாம். நல்லா புளிச்சுது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸாக கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு ரவுண்டாக பிடிச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த நார்மல் மலபார் பரோட்டா டைப்பில் தான் பண்ணுறேன். இது வந்து நான் ஷீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதாவை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மேலே கீழே ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஒரு ரோல் பண்ணிங்க அப்படின்னா மலபார் பரோட்டா ஷேப்புக்கு வந்துடும் உங்களுக்கு. அதை அப்படியே ஓரமாக வச்சு மேலே ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்டிங்கில் விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுறது உருளைக்கிழங்கு வச்சு அது கூட நல்லா மடித்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிங்க அதையும். இது வந்து ட்ரையாங்கிள் பரோட்டா கொஞ்சமாக மீடியமாக ஒரு ரவுண்டு தேய்ச்சிட்டு அதில் நடுவில் ஆயில் அப்ளை பண்ணி கூடவே கொஞ்சம் மைதா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு முக்கோண ஷேப்பில் வந்து மடித்து எடுத்துங்க. அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது வந்து நம்ம தந்தூரி பாட்டில் வந்து பண்ணுறதுக்காக இது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு லைட்டாக ஷீட் பண்ணிவிட்டு நான் வந்து எள்ளும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சாப் பண்ணி போட்டிருக்கேன் மேலே. அதோட லுக்கெல்லாம் வந்து பார்க்க சொல்லி உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக பிடிக்கும். அதை வந்து நம்ம தந்தூரி ஷெஃப்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எதுக்காக அப்படின்னா ஆள் யாரும் இல்லை. சரி ஓகே, அவனுக்கும் கொஞ்சம் ஆர்டர் இருந்தது. அதனால் அதையும் பார்த்துட்டு இதையும் கொஞ்சம் போட்டுடுறா அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவனும் சூப்பராக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டான் பையன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மலபார் பரோட்டா ஷேப்பில் வந்து போகிறத வந்து தவாவில் போட்டு இது கூட நம்ம பையன் வீடியோ ஃபுட்டை ஏறுறான்னா எண்ணெய் எடுத்துகிட்டு உக்காந்துட்டு இருக்கிறான். எதுக்கு? அது கூடவே அப்படியே ட்ரையாங்கிள் பரோட்டாவும் போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு கொஞ்சமாக ஆயிலையும் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து செய்ய சொல்ல கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இது கூட வந்து நம்ம வந்து தால் மக்னி ஆட். எதுக்காக அப்படின்னா இது கூட தால் மக்னி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஓகே மக்களே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச்.